மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம் ஆஃப் H2 மாலிகுல். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம் வந்து பேசிக்காக வந்து 8 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து 8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அட்டாமிக் நம்பர். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து அட்டாமிக் நம்பர் என்னன்னா 1. ஹைட்ரஜன் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 1s1. அடுத்த பாயிண்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் H2 மாலிகுல். இது வந்து டயக்ராம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படின்னு. இது டயக்ராமுக்கு அப்புறம் நான் எழுதி காமிக்கிறேன். ஃபோர்த் பாயிண்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அட்டாமிக் நம்பர் வந்து 1. 2 ஹைட்ரஜன் சேர்ந்தது தான் இந்த H2 மாலிகுல். அப்போ இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா இன்னொரு அட்டாமிக் நம்பர் 1 + 1. அப்போ வந்து மொத்தம் வந்து 2. இங்கே H2னால 2 ஹைட்ரஜன் சேர்ந்தது தான் இந்த H2 மாலிகுல். 2 ஹைட்ரஜன் சேர்ந்தது. அப்போ அட்டாமிக் நம்பர் 1. அப்போ இன்னொரு ஒன்று சேர்ந்துச்சுன்னா 2. அப்போ 2 எலக்ட்ரான் டோட்டலாக. அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம். இப்போ டயக்ராம் பார்ப்போம் வாங்க. இது தாங்க மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம். இது வந்து இங்கே நீங்கள் இதில் பேசிக்காகவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது தான் மாலிகுலார் ஆர்பிட்டால். இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். இது ரெண்டையும் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு மாலிகுலார் ஆர்பிட்டால் கிடைக்குது. நம்ம ஹெட்டிங்கே மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம் ஆஃப் H2 மாலிகுல். ஏன்னா 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி தான் மாலிகுலார் டயக்ராம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். இது வந்து மாலிகுலார் ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். இங்கே வந்து சிக்மான்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இங்கே சிக்மா ஸ்டார்ன்றது ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால். பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால். இது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால். இது வந்து போக போக எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது ஈன்றது எனர்ஜி. இது வந்து லோ எனர்ஜி, இது ஹை எனர்ஜி. போக போக எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 1s1 பார்த்தோம். இது வந்து 1s. 1sல எத்தனை இருந்துச்சு? 1s1. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் நீங்கள் போடணும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு எலக்ட்ரான். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே இது ஒன்று, இது மொத்தம் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 ரூல்ஸ் வந்து இது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா ஆஃப்-ஆர் ரூல். அந்த ஆஃப்-ஆர் ரூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லோ எனர்ஜிக்கு அப்புறம் தான் ஹை எனர்ஜிக்கு வந்து எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரூல் என்னென்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம இப்போ பேர்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம்னா இப்போ 2 எலக்ட்ரான் வருதுன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து எலக்ட்ரான் வந்து இருக்கணும். இப்போது
இது வந்து ஒரு டைரக்ஷனில் இருந்தால் இன்னொரு எலக்ட்ரான் வேறு டைரக்ஷனில் இருக்கணும். அதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். தேர்ட் ரூல் வந்து ஹன்ஸ் ரூல்னு ஒன்று இருக்கும். அந்த ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எத்தனை பாக்ஸ் இருக்கும் அன்பேர்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு தான் திருப்பி பேர் பண்ணணும் எலக்ட்ரான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த தேர்ட் ரூல் வந்து இதில் வராது. அது நைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிகுலுக்கு வரும். அப்போ வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த ரூல் படி நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃபாக சொன்னீங்கன்னா லோ எனர்ஜிக்கு அப்புறம் தான் ஹை எனர்ஜி ஃபில் பண்ணணும். அப்போ லோ எனர்ஜியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். செகண்ட் ரூல் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும். அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் எலக்ட்ரான் இருக்குது. இதுதாங்க மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம். இதை வச்சு அடுத்தடுத்த பாயிண்ட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து டயக்ராமுக்கு அப்புறம் ஃபில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரன்ஸ் ஆஃப் H2 மாலிகுல். இதுதான் H2 மாலிகுல். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ சிக்மா 1s 1sல 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ சிக்மா 1s 2 எலக்ட்ரான் இருக்குது. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் H2 மாலிகுல். 6th பாயிண்ட் வந்து இப்போ பாண்ட் ஆர்டர் பார்ப்போம். பாண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. NB மைனஸ் NA/2. NB மைனஸ் NAனா என்னன்னா, NBனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த பாண்டிங் ஆர்பிட்டால் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். நான் டயக்ராம்லேயே ஒன்று சொன்னேன். இது வந்து பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால், அது ஆன்டி பாண்டிங்னு. பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங். அப்போ NBனா இதுதான் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2 மைனஸ் ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால் 0 எதுவுமே இல்லை. 0/2 ஈக்குவல் டு 1. அடுத்து நேச்சர் ஆஃப் பாண்டு. இந்த நேச்சர் ஆஃப் பாண்ட் என்னன்னா, எத்தனை பாண்டை ஹைட்ரஜனால் உருவாக்க முடியும், எத்தனை பாண்டு இருக்குன்றது தான் இந்த நேச்சர் ஆஃப் பாண்டு. அது வந்து இந்த பாண்ட் ஆர்டரில் வருது இல்லையா, 1. அப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு சிங்கிள் பாண்டு மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ சிங்கிள் பாண்டு. அடுத்த பாயிண்ட் வந்து மேக்னெட்டிக் நேச்சர் பார்ப்போம். இந்த மேக்னெட்டிக் நேச்சர் வந்து 2 வரும். ஒன்று பேராமேக்னெட்டிக், இன்னொன்று டயாமேக்னெட்டிக். இதில் எந்த மேக்னெட்டிக் நேச்சர்னு கண்டுபிடிக்கணும். இப்படி பேர்டு எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா, இங்கே மாலிகுலார் ஆர்பிட்டால் ஆஃப் H2 மாலிகுலர் பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக். சாரி, டயாமேக்னெட்டிக். இப்படி வந்து பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக். சிங்கிள் எலக்ட்ரான் எங்கேயாச்சும் இங்கே ஒரு சைடு இருந்தால் கூட, இங்கே சப்போஸ் இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குன்னா அது வந்து பேராமேக்னெட்டிக் வந்துடும். இங்கே பேர்டு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து டயாமேக்னெட்டிக். இந்த 8 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து எழுத வேண்டியது. இந்த 8 பாயிண்ட்ஸாக எல்லாத்துக்குமே காமனாக வந்து வரும். இந்த நைட்ரஜன் சரி, ஆக்சிஜன் சரி, எல்லாத்துக்குமே வந்து இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.